ரயிலில் இருந்து தவறி விழுந்து உயிரிழந்த கர்ப்பிணி பெண்ணின் இறுதி ஊர்வலமானது தொடங்கியிருக்கிறது. அது தொடர்பான காட்சிகளை தற்போது பார்க்கலாம். இது குறித்தான விவரங்களோடு இணைந்திருக்கிறார் எம்முடைய செய்தியாளர் வெங்கட்ரமணன். கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் பகுதியைச் சேர்ந்த சுரேஷ் கஸ்தூரி தம்பதியுடைய வளைகாப்பிற்காக சொந்த ஊரான மேல நீலித்தநல்லூர் பகுதிக்கு நேற்று முன்தினம் சென்னையிலிருந்து கொல்லம் விரைவு ரயிலில் அவங்க சென்றிருக்கிறாங்க. நேற்று முன்தினம் மாலை 4 மணி அளவில் சென்னை எழும்பூர்ல புறப்பட்ட ரயில் உளுந்தூர்பேட்டை அருகே சென்ற போது கஸ்தூரிக்கு திடீரென வாந்தி மயக்கம் ஏற்பட்டிருக்கிறது. அவர்கள் அருகில் இருந்த ரயில் பெட்டிக்கு கழிவறைக்கு சென்ற போது அந்த கழிவறை கதவுகள் மூடப்பட்டு இருந்ததால் படிக்கல் அருகில் ஓரமாக அமர்ந்து கொண்டு அவர்கள் வாந்தி எடுத்திருக்கின்றனர். அப்போது உள்ளே இருந்த அவர் கணவர் சுரேஷ் கையை தடுமாறி இருக்கிறார். உடனே அருகில் இருந்த கணவர் அவர் கையை பிடித்திருக்கிறார். இருந்தபோதும் அவர் தவறி விழுந்திருக்கிறார். அவர் தவறி விழுந்த பிறகு அபாய சங்கல் இழுத்திருக்கிறார்கள். ஆனால் ரயில் நிற்காமல் சென்றிருக்கிறது. கிட்டத்தட்ட 8 கிலோமீட்டர் ட்ரெயின் சென்றிருக்கிறது. இந்த அவர் தவறி விழுந்ததில் அவர் சம்பவ இடத்திலே உயிரிழந்திருக்கிறார். அவருடைய உடல் நேற்று மாலை விருத்தாச்சலத்தில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனையில் பிரேத பரிசோதனை செய்யப்பட்டு நேற்று இரவு சென்னை திரிசூலத்திற்கு கொண்டு வரப்பட்டது. இந்நிலையில் திரிசூலத்தில் அவர்களுக்கு இறுதி சடங்கு செய்யப்பட்டு தற்பொழுது இந்த இறுதி ஊர்வலம் என்பது தொடங்கியிருக்கிறது. குறிப்பாக அவர் கர்ப்பிணியாக இருந்திருக்கிறார். அந்த குழந்தையையும் தற்பொழுது எடுத்து அந்த இவருடைய அந்த பிரேதத்துக்கு அருகே அந்த குழந்தையும் வைக்கப்பட்டிருக்கிறது. தற்பொழுது அந்த இருவருடைய உடலும் தற்பொழுது இறுதி ஊர்வலம் என்பது தொடங்கியிருக்கிறது. பொதுமக்கள் உறவினர்கள் தற்பொழுது கண்ணீர் மல்க அவர்களுக்கு அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.